أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சென்ற ஹுத்பாவில் ரீகரத் போர் பற்றி கூறப்பட்டு வந்தது. அது குறித்து இவ்வாறு கூறப்பட்டிருந்தது: ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இந்த போருக்காக செல்வதற்கு முன்பு சஹாபா சிலரை எதிரிகள் பக்கம் அனுப்பி வைத்திருந்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் தமது படையை அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். இது தொடர்பாக மேற்கொண்டு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் வந்தபோது எதிரிகளின் படையினர் அவர்களை பார்த்ததும் ஓடிப்போய்விட்டனர். முஸ்லிம்கள் எதிரிகள் முகாமிட்டிருந்த இடத்தை அடைந்தபோது ஹசரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குதிரை அங்கு இருந்தது. அதன் கால்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. சஹாபி ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு கத்தாதா அவர்களின் குதிரைக்கோ கால்கள் துண்டிக்கப்பட்டுள்ளனவே என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அருகில் நின்றார்கள். உனக்கு நன்மை உண்டாகட்டும், போரில் உனக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று 2 முறை கூறினார்கள். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாவும் முன்னால் சென்று விட்டார்கள். ஹதரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மசதாவும் மல்யுத்தம் செய்த இடத்தை அடைந்தார்கள். இது பற்றி கடந்த ஹுத்பாவில் கூறப்பட்டது. அப்போது அவர்கள் ஹதரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்வையில் சுற்றப்பட்டுள்ளார்கள் என்று நினைத்தார்கள். சஹாபி ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு கத்தாதா அவர்கள் ஷஹீதாகிவிட்டதாக தெரிகிறது என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அபு கத்தாதா மீது கருணை புரிவானாக, எனக்கு கண்ணியம் வழங்கியவன் மீது ஆணையாக, அபு கத்தாதாவோ எதிரிகளுக்கு பின்னால் விரட்டிச் சென்று கொண்டிருக்கிறார், மேலும் புகழ்பாடிக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். ஹதரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழு படை எனது குதிரையை அதன் கால்கள் துண்டிக்கப்பட்டிருப்பதை பார்த்ததும், கொல்லப்பட்டவன் எனது போர்வையில் சுற்றப்பட்டிருப்பதை பார்த்ததும் அவர்கள் நான் ஷஹீதாகிவிட்டேன் என்று கருதினார்கள். ஹதரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அவர்களும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் விரைவாக முன்னால் சென்றார்கள். அவர்கள் போர்வையை விலக்கியதும் மஸ்அதாவின் முகத்தை கண்டார்கள். அவர்கள் இருவரும் அல்லாஹு அக்பர், அல்லாஹும் அவனுடைய தூதரும் உண்மையை கூறினார்கள், அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மசதா என்று கூறினார்கள். இதனால் சஹாபாவும் தக்பீர் கூறினார்கள். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு ஹதரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகங்களை ஓட்டியவாறு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமூகத்திற்கு வந்துவிட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு கத்தாதாவே, உமது முகம் வெற்றி பெற்றுவிட்டது. அபு கத்தாதா குதிரை வீரர்களின் தலைவராவார். அபு கத்தாதாவே, அல்லாஹுமிடம் பரக்கத்தை வைத்து விடுவானாக என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
சந்ததிகள் மற்றும் சந்ததிகளின் சந்ததிகளில் பரக்கத்தை வைத்து விடுவானாக. பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு கத்தாதாவே, இது உமது முகத்தில் என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். ஹதரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் என் தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, என் மீது ஓர் அம்பு பட்டது. தங்களுக்கு கண்ணியம் வழங்கியவன் மீது ஆணையாக நான் அந்த அம்பை எடுத்துவிட்டதாக நினைத்தேன் என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு கத்தாதாவே, என் அருகில் வா என்று கூறினார்கள். நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக அம்பை எடுத்து விட்டார்கள். மேலும் தமது அருளுக்குரிய உமிழ்நீரை வைத்தார்கள். பிறகு தமது கையை அதன் மீது வைத்தார்கள். ஹதரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கியவன் மீது ஆணையாக எனக்கு எந்த அடியும் படாதது போன்றும் காயமும் ஏற்படாதது போன்றும் தோன்றியது. கடந்த முறை கூறப்பட்டது, அம்பையோ ஹதரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாமே வெளியெடுத்தார்கள். ஆனால் அதன் முனை ஏதும் உள்ளேயே இருந்து விட்டிருக்கலாம். அதை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே எடுத்தார்கள். அதன் தடயம் தென்பட்டு கொண்டிருந்தது. ஒரு அறிவிப்பில் இருக்கிறது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு கத்தாதா அவர்களை பார்த்ததும், அல்லாஹ்வே இவரது முடியிலும் தோலிலும் பரக்கத் வைத்து விடுவாயாக என்று கூறினார்கள். மேலும் உமது முகம் வெற்றி பெற்றுவிட்டது என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களது முகம் வெற்றி பெற்றுவிட்டது என்று பணிவுடன் கூறினேன். பிறகு 70 வயதில் ஹதரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது, அப்பொழுதும் அவர்கள் முகத்தால் 15 வயது உள்ளவர் போன்று தெரிந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது இளமை முகமாக தென்பட்டது. இந்த போரில் ஹதரத் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜூ கரத் என்னுமிடத்தில் எதிரியுடன் மோதியது பற்றி குறிப்பு கிடைக்கிறது. ஹதரத் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் எதிரிகளுக்கு பின்னால் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். எதுவரை என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் வழங்கியவன் மீது ஆணையாக எனக்கு பின்னால் சஹாபா தென்படவில்லை. அவர்களது சுவடு கூட தென்படவில்லை. எதிரிகள் சூரியன் மறைவதற்கு முன் ஒரு பள்ளத்தாக்கை அடைந்து விட்டனர். அங்கு ஜூ கரத் என்ற பெயரில் ஒரு நீரூற்று இருந்தது. அவர்கள் அங்கிருந்து தண்ணீர் அருந்த நினைத்தனர். அப்பொழுது நான் அவர்களுக்கு பின்னால் தான் இருக்கிறேன் என்பதை அவர்கள் பார்த்தனர். எனவே அவர்கள் அதிலிருந்து விலகிவிட்டனர். சூரியன் மறைந்து விட்டிருந்தது. நான் ஒருவனை பார்த்தபோது அவன் மீது அம்பு எய்தேன். நான் காலையிலும் அவன் மீது அம்பு எய்திருந்தேன். இப்பொழுது அவன் மீது 2வது அம்பு எய்தேன். 2 அம்புகளும் அவன் மீது பட்டன. அவர்கள் எல்லாரும் 2 குதிரைகளை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். எனவே நான் அவை 2ஐயும் பிடித்து விட்டேன். அதற்குள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். பிறகு அவற்றை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓட்டி கொண்டு வந்தேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜூ கரத் எனும் இடத்தை அடைந்தது பற்றி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹதரத் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள். நான் எதிரிகளை தடுத்து நிறுத்திய அந்த நீரூற்றில் முகாமிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகங்களையும் நான் எதிரிகளிடமிருந்து பறித்து கொண்டிருந்த அனைத்தையும் ஆதிக்கத்தில் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒட்டகங்களிலிருந்து ஓர் ஒட்டகத்தை அறுத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அதன் ஈரலையும் கூம்பையும் நெருப்பில் சுட்டார்கள். ஹதரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிந்தம்பழங்களை சுமந்திருக்கும் 10 ஒட்டகங்களை அனுப்பினார்கள். அது அவர்களுக்கு ஜூ கரத் என்னும் இடத்தில் கிடைத்தது. ஹதரத் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் எதிரிகளை அவர்கள் தாகமாக இருக்கும்போது தண்ணீரை விட்டும் தடுத்திருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை போர் வீரர்கள் 100 பேருடன் அனுப்பி வையுங்கள். நான் அவர்களை துரத்தி சென்று அவர்களின் தகவல் தெரிவிப்போர் ஒவ்வொருவரையும் கொண்டு விடுவேன் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரிக்க துவங்கினார்கள். எதுவரை என்றால், நெருப்பின் வெளிச்சத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய பற்கள் தென்பட ஆரம்பித்தன. அன்னார், சலமாவே, உம்மால் இப்படி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு நான் தங்களுக்கு கண்ணியம் வழங்கியவன் மீது ஆணையாக ஆமாம் முடியும் என்று கூறினேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மலக்த ஃபஸ்ஜி, அதாவது நீர் அவர்கள் மீது ஆதிக்கம் பெற்றுவிட்டால் மென்மையாக நடந்து கொள்வீராக என்று கூறினார்கள். இது அரேபியாவின் பழமொழிகளில் ஒரு பழமொழியாகும். அதன் பொருள்,
மென்மையாக நடந்து கொண்டு கடுமை காட்டாமல் இருப்பதே சிறந்த மன்னிப்பாகும் என்பதாகும். அவர்கள் சென்றுவிட்டார்கள் என்றால் சென்றுவிட்டார்கள், இப்பொழுது பின்தொடர்வதற்கான தேவையில்லை என்பதாகும். இந்த போரின் நிகழ்வுகளில் ஹதரத் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிகழ்வை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். காலை நேரத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்றைய சிறந்த குதிரை வீரர் அபு கத்தாதா ஆவார். சிறந்த காலாட்படை வீரர் சலமா பின் உக்பா ஆவார். ஹதரத் சலமா கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சவாரி மற்றும் காலால் ஆகிய இரண்டிலும் பங்களித்தார்கள். பிறகு என்னை தமது ஒட்டகத்தில் தமக்கு பின்னால் அமர்த்தி கொண்டார்கள். இந்த பயணத்தில் ஹஜரத் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மற்றொரு அறிவிப்பு பற்றியும் குறிப்பு கிடைக்கிறது. ஹஜரத் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மதினாவுக்கு திரும்பி வரும்போது நாங்கள் மதினாவுக்கு அருகில் வந்து சேர்ந்தபோது வேகமாக ஓடக்கூடிய அன்சாரி சஹாபி ஒருவர் அறிவிப்பு செய்து, என்னுடன் ஓட்டப்பந்தயத்தில் போட்டி போடுபவர் எவரும் உண்டா என்று கேட்டார். அதாவது தூய மதினா மாநகரம் வரை என்னுடன் ஓடுபவர் எவரும் இருக்கிறாரா என கேட்டார். அவர் இதே சொற்களை மீண்டும் மீண்டும் கூறினார். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அன்னாரது ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன். நான் அந்த அன்சாரி சஹாபியிடம், நீர் எந்த கண்ணியத்திற்குரியவரையும் மதிப்பதில்லையா? இப்படி அறிவிப்பு செய்து கொண்டு இருக்கிறீரே, உமக்கு கண்ணியமான நபர் எவரை பற்றியும் அச்சமில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எனக்கு யாரிடமும் அச்சமில்லை என்று கூறினார். அப்பொழுது நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, எனக்கு அந்த மனிதருடன் ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று பணியுடன் கேட்டுக்கொண்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, நீர் விரும்பினால் ஓடுங்கள் என்று கூறினார்கள். நான் அந்த நபரிடம் போகலாம் என்று கூறினேன். பிறகு கூறுகிறார்கள், நான் எனது கால்களை திருப்பி தாவி குதித்து ஓடத் துவங்கினேன். நான் 1 அல்லது 2 சிறு பள்ளத்தாக்குகள் அவரை விட பின்னால் ஓடினேன். அதாவது அவர் முன்னால் இருந்தார், நான் பின்னால் இருந்தேன். எனது ஆற்றலை மிச்சப்படுத்தி கொண்டிருந்தேன். பிறகு நான் வேகம் எடுத்தேன், அவரை அடைந்து விட்டேன். நான் அவரது தோளுக்கு நடுவில் கையால் தட்டினேன். மேலும் அல்லாஹின் மீது ஆணையாக நான் உம்மை முந்திவிட்டேன் என்று கூறினேன். அவர் புன்சிரித்தார். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று கூறினார். இவ்வாறு நான் அந்த ஓட்டத்தில் முந்தி சென்று விட்டேன். எதுவரை என்றால் நாங்கள் மதினாவை வந்தடைந்து விட்டோம். இந்த போருக்காக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு காலம் வெளியே இருந்தார்கள் என்பதன் விளக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை அன்று காலை புறப்பட்டார்கள். அன்னார் எதிரிகளை பற்றிய செய்தி எதுவும் தெரியும் பொருட்டு ஓர் இரவும் ஒரு பகலும் ஜூ கரத் என்னும் இடத்தில் தங்கினார்கள். பிறகு திங்கட்கிழமை அன்று மதினாவுக்கு திரும்பி வந்தார்கள். இவ்வாறு அன்னார் 5 இரவுகள் மதினாவை விட்டு வெளியே இருந்தார்கள். இந்த போரில் ஷஹீதான சஹாபாவின் விவரம் பின்வருமாறு. முஸ்லிம்களில் ஹஜரத் முஹரிஸ் பின் நஸ்லா ஷஹீதானார்கள். இப்னு ஹிஷாம் அவர்களின் கூற்றுப்படி இப்னு வக்காஸ் பின் மொஜஸஸ் அவர்களும் ஷஹீதானார்கள். இவர்கள் மட்டுமின்றி ஹஜரத் அபூதர் அவர்களின் மகன் போருக்காக முன்னாலேயே ஒட்டகங்களின் கொட்டகையில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். காஃபிர்களை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. காஃபிர்களில் அப்துர் ரஹ்மான் பின் ஒயைனா, ஹுபைப் பின் ஒயைனா, மசதா பின் ஹகமா ஃபசாரி, அவுபார் மற்றும் அவன் மகன் அம்ர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். ஹதரத் அபூசர் லிலான் அவர்களின் மனைவியை எதிரிகள் சிறைப்படுத்தி சென்றிருந்தார்கள். இதை பற்றி முன்னர் கூறப்பட்டது. தாக்குதல் தொடுத்தவர்கள் ஹதரத் அபூசர் லிலான் அவர்களின் மனைவியை பிடித்து உடன் அழைத்து சென்று விட்டார்கள். அவர்கள் அவரை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த மக்கள் இரவில் தங்களுடைய கால்நடைகளை தங்களது வீட்டிற்கு முன்பு வைப்பார்கள். ஓரிரவு அந்த பெண் கட்டப்பட்டதிலிருந்து விடுபட்டு விட்டார். பக்கத்திலேயே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒட்டகங்களிடம் வந்தார். அவர் எந்த ஒரு ஒட்டகத்தின் பக்கம் வந்தாலும் அது உருமும். அவர் அதை விட்டு விடுவார். அது கூப்பாடு போடும். எதுவரை என்றால் அஸ்பா என்ற ஒட்டகம், இது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகமாகும். இதை எதிரிகள் சூறையாடி உடன் எடுத்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கு அருகில் சென்றார். அது உருமவில்லை, எதுவும் சத்தம் போடவில்லை, மிகவும் அமைதியாக இருந்தது. அது மேம்படுத்தப்பட்ட ஒட்டகமாக இருந்தது. அந்த பெண் அதன் மீது ஏறிக்கொண்டார். அதை ஓட்டினார். அது புறப்பட்டு விட்டது. அந்த மக்களுக்கு அந்த பெண் தப்பித்த செய்தி கிடைத்துவிட்டது. அவர்கள் அவரை பிடிக்க நினைத்தார்கள். ஆனால் அவர் பிடிபடவில்லை. அறிவிப்பாளர் கூறுகிறார், அந்த பெண் அல்லாஹ்விடம், அல்லாஹ்வே, இந்த ஒட்டகத்தின் மூலமாக என்னை காப்பாற்றிவிட்டால் நான் கண்டிப்பாக அதை அறுத்து பலியிடுவேன் என்று வேண்டிக் கொண்டார். அவர் மதீனாவுக்கு வந்ததும் மக்கள் பார்த்தபோது, இதுவோ ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் அஸ்பா ஆகும் என்று கூறினார்கள். அல்லாஹ் ஒட்டகத்தின் மூலமாக தன்னை காப்பாற்றினால் தான் அதை குர்பான் கொடுப்பதாக வேண்டியுள்ளதாக கூறினார். இந்த விவாதத்தினால் மக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவையில் ஆஜரானார்கள்.
அன்னாரிடம் இந்த விஷயம் அனைத்தையும் எடுத்துரைத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ், இந்த பெண் அந்த ஒட்டகத்துக்கு எவ்வளவு மோசமான கைமாறு செய்திருக்கிறாள். இது அவளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறது. இவள் அதற்கு இந்த கைமாறு செய்கிறாள். அதாவது அல்லாஹ் இந்த ஒட்டகத்தின் மூலமாக அவளை காப்பாற்றினால் அவள் அதை அறுத்து விடுவாள். இதுவோ நல்ல கைமாறு அல்ல. பிறகு கூறினார்கள், இறைவனுக்கு கட்டுப்படாமையான எந்த வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடாது. மேலும் எதற்கு அடியார் உரிமையாளர் இல்லையோ அதில் வேண்டிக் கொள்வது ஆகமானது அல்ல. நீ எதற்கு உரிமையாளரே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது எனது ஒட்டகமாகும். நீ அல்லாஹ்வின் பெயரை கூறி நன்மையுடனும் பரக்கத்துடனும் வீட்டுக்கு செல். இப்பொழுது ஒரு படையெடுப்பு பற்றி கூறுவேன். இது நஜ்தை நோக்கி ஹஜரத் அப்பான் பின் சயீத் அவர்களது படையெடுப்பாகும். இந்த படையெடுப்பு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் நடைபெற்றது. ஆனால் ஓர் அறிவிப்பில் இந்த படையெடுப்பின் தேதி ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஜமாதி சானியில் நிகழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த படையெடுப்பை ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நிகழ்ந்ததாக எழுதியுள்ளார்கள். இந்த படையெடுப்பின் தேதி ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் என்பது அதிகம் ஏற்புடையதாக இருக்கிறது. ஏனென்றால் அறிவிப்புகள் கூறப்பட்டுள்ளது, ஹைபரை நோக்கி புறப்படுவதற்கு முன்பு மதினாவிலிருந்து நஜ்தை நோக்கி ஹஜரத் அப்பான் பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். ஹைபரை நோக்கி புறப்பட்டது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஹஜரத் அப்பான் அவர்களின் அறிமுகம் இதுவாகும். ஹஜரத் அப்பான் அவர்களின் தந்தை குறைஷியர்களின் பெரியவர்களில் ஒருவராக இருந்தார். இவர்களின் சகோதரர்களான அம்ரும் ஹாலிதும் முதலில் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்பான் அவர்கள் இணை வைப்பாளர்கள் தரப்பிலிருந்து கலந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஹுதைபியா சமரச உடன்படிக்கையின் போது ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடைக்கலம் வழங்கியிருந்தார்கள். அம்ரும் ஹாலிதும் எத்தியோப்பியாவிலிருந்து திரும்பி வந்ததும் அவர்கள் அப்பானுக்கு தூது செய்தி அனுப்பினார்கள். இது எதில் சென்று முடிந்தது என்றால், மூவரும் ஒன்றாக ஹைபர் நாள்களில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்தார்கள். அப்பான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜரத் அப்பான் பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியா சமரச உடன்படிக்கைக்கும் ஹைபர் போருக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் போது அப்பான் பஹ்ரைனில் பொறுப்பாளராக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார்கள். பிறகு சிரியாவுக்கு சென்று விட்டார்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஷஹீதானார்கள். ஒரு அறிவிப்புக்கு ஏற்ப ஹிஜ்ரி 27ஆம் ஆண்டு ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் காலத்தில் ஷஹீதானார்கள். ஹைபர் போருக்காக புறப்படுவதற்கு முன்னர் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அப்பான் பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் நஜ்தை நோக்கி ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். நஜ்த் ஒரு பாதி பாலைவன பகுதியாகும், ஆனால் பசுமையான பகுதியாகும். அதில் பல்வேறு தாழ்வான பகுதிகளும் மலைகளும் உள்ளன. இது தெற்கில் ஏமன் வரையும், வடக்கில் சிரியாவின் பாலைவனங்கள் வரையும், ஈராக் வரையும் சென்றடைகிறது. இதன் மேற்கில் ஹஜ்ஜாஸ் பாலைவனம் இருக்கிறது. இந்த பகுதி நிலப்பரப்பிலிருந்து 1200 மீட்டர் உயரமானதாகும். இந்த உயரத்தின் அடிப்படையில் இதை நஜ்த் என்று அழைக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத போது மதீனாவை எதிரி கோத்திரங்களிடமிருந்து பாதுகாப்பாக வைப்பது இந்த படையின் நோக்கமாக இருந்தது. இந்த கோத்திரங்கள் எப்பொழுதும் தக்க சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்ற சிந்தனையிலே இருந்து வந்தன. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடன் மதீனாவை விட்டு வெளியே செல்வது மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு முற்றிலும் பொருத்தமான சந்தர்ப்பமாக கருதப்பட்டு வந்தது. இப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியே இருக்கிறார்கள். மக்களும் அன்னாருடன் இருக்கிறார்கள். படையுடன் இருக்கிறது. மதீனாவில் மிகவும் குறைவான மக்களே இருக்கிறார்கள். எனவே நாம் தாக்குதல் தொடுத்து மதீனாவை வெற்றி கொண்டு விடலாம் என்று எதிரிகள் நினைத்து வந்தனர். இந்த ஆபத்தின் அடிப்படையில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது எந்த ஒரு போருக்காக சென்றாலும் இத்தகைய கோத்திரங்கள் பக்கமும் சஹாபா சிலரை அனுப்பிவிடுவார்கள். இந்த படையெடுப்பை பற்றி சஹீஹ் புகாரியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அப்பான் அவர்களை ஒரு படையெடுப்பில் நியமித்து மதீனாவிலிருந்து நஜ்தை நோக்கி அனுப்பினார்கள். ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் ஹைபர் வெற்றிக்கு பிறகு வந்து சேர்ந்தார்கள். எனவே இவர்களுக்கு பங்கு வழங்காதீர்கள் என்று பணியுடன் கேட்டுக்கொண்டேன். அதில், அதாவது ஹைபரின் போர் செல்வத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது. இதனால் அவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்வீராக என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பங்கு வழங்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஹைபர் போரில் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. இதுவே காரணமாக இருக்கலாம்.
பிறகு ஒரு போரை பற்றிய குறிப்பு வரலாற்றில் கிடைக்கிறது, மிகவும் பிரசித்தி பெற்றது. அது ஹைபர் போர் என்று அழைக்கப்படுகிறது. ஹைபர் ஒரு பறந்து விரிந்த பச்சை பசேலான பகுதியாகும். அது நீரூற்றுகள் மற்றும் அதிகமான நீர்மட்டங்கள் செழித்து இருந்தது. அரேபியாவில் பேரித்தம்பழங்களின் மிகப்பெரிய தோப்புகளில் ஒன்றாக கணக்கிடப்படுகிறது. இதன் வளத்தை இதை வைத்தே கணிக்கலாம். அதாவது கத்தீபா என்ற பெயரை கொண்ட ஹைபரின் ஒரு தாழ்வு பகுதியில் மட்டும் 40,000 பேரித்த மரங்கள் இருந்தன. ஹைபர் பகுதி மதினாவிலிருந்து வடக்கு பக்கம் ஏறத்தாழ 96 மைல் தொலைவில் இருந்தது. இங்கு யூதர்கள் மிகவும் தொன்று தொட்டு வாழ்ந்து வந்தார்கள். வரலாற்று அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் இருந்து இங்கு இஸ்ரவேலர்களின் யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். வரலாற்றாசிரியர்கள் சிலரது கூற்றுப்படி பக்தே நஸ்ரின் காலத்தில் யூதர்கள் இங்கு குடியேறினார்கள். இன்னும் சில அறிவிப்புகளும் உள்ளன. அவற்றிலிருந்து ஹைபரில் தொன்று தொட்டே யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்ற முடிவு கிடைக்கிறது. மேலும் பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி இந்த மக்கள் இங்கு வாழ்ந்து வந்தார்கள். இவர்களது பார்வையில் இந்த இடத்திற்கு பெரும் முக்கியத்துவம் இருந்தது, இப்போதும் இருப்பதாக கூறுகிறார்கள். எபிரேய மொழியில் ஹைபர் என்றாலும் கோட்டை என்றுதான் பொருள். யூதர்களின் சில கோத்திரங்கள் மதினாவிலும் இருந்தனதான். ஆனால் ஒரு விஷயம் ஹைபரின் யூதர்களை தனிச்சிறப்பு பெற்றவர்களாக ஆக்கி காட்டியது. அதாவது இங்கிருந்த யூதர்கள் மற்ற யூதர்கள் அனைவரை காட்டிலும் வீரத்திலும் போரிலும் உறுதிப்பாட்டை காட்டுவதிலும் மிகைத்திருந்தார்கள். மற்றவர்களை காட்டிலும் அவர்களிடம் ஒருவர் மற்றவருடன் ஒற்றுமையும் இருந்தது. இதனால் இது அரேபிய தீபகற்பத்தில் ஆற்றல் மற்றும் பலத்தின் ஒரு பகுதியாக கருதப்படும் சமுதாயமாக இருந்தது. மதினாவின் யூதர்களாகட்டும் ஹைபர் யூதர்களாகட்டும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் இஸ்லாத்தை குறித்தும் அவர்களுடைய சதித்திட்டங்களும் மறைவான சூழ்ச்சிகளும் கிளர்ச்சி அளவுக்கு மிகைத்திருந்தன. காழ்ப்புணர்ச்சியிலும் உள்ள பகைமையிலும் அதிகரித்து கொண்டே சென்ற இந்த சமுதாயம் இஸ்லாத்தையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட இல்லாமல் செய்வதில் தம்முடைய எல்லா ஆற்றல்களையும் பயன்பாட்டில் கொண்டு வருவதில் எந்த குறையும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் இதற்கெதிரில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் மதினாவின் யூதர்களோடு மென்மையாகவே நடந்து கொண்டார்கள். அவர்களுடன் சமரச உடன்படிக்கைகள் செய்து கொண்டார்கள். அவர்கள் உடன்படிக்கையை மீறும்போது அல்லது அதற்கு மாறு செய்யும் போதெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் முயற்சி மன்னிப்பதும் கண்டும் காணாமல் இருப்பதுமாக இருந்தது. எதுவரை என்றால் அந்த மக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு பல முறை முயற்சி செய்தார்கள். உடன்படிக்கையை மீறியவாறு மதினாவின் மீது தாக்குதல் தொடுப்பதில் வெளியாற்றல்களுக்கு உதவினார்கள். அதற்கு பகரமாக தண்டனையாக அந்த யூதர்கள் அனைவருக்கும் கடுமையிலும் கடுமையான தண்டனையும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது சரியாக நீதி நியாயத்திற்கு ஏற்ப இருந்திருக்கும். ஆனால் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லை கடந்த மன்னிப்பு மற்றும் கருணையின் நிலை எப்படி இருந்தது என்றால், பிறகு அவர்களுக்கு எவ்வாறு அமைதி வழங்கினார்கள் என்றால், என்னவெல்லாம் உடன் எடுத்துச் செல்ல முடியுமோ எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறிதான் அவர்களை மதினாவை விட்டு நாடு கடத்தினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கம் அடக்குமுறையாக இருந்திருந்தால், நௌசுபில்லா, அவ்வாறு கூறுவது விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அவ்வாறு இருந்திருந்தால் மதீனாவின் யூதர்கள் மீண்டும் மீண்டும் உடன்படிக்கை மீறியதற்கு அவர்களை ஒருபோதும் மன்னித்திருக்க மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கம் ரத்தம் சிந்த வைப்பதாக இருந்திருந்தால் பனு கேன்கா மற்றும் பனு நசீர் ஆகிய கோத்திரங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் வழங்கி பாதுகாப்பாக மதீனாவை விட்டு வெளியே செல்ல விட்டிருக்க மாட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கம் பொருள்களை செல்வங்களை பெறுவதாக இருந்திருந்தால் அரேபிய தீபகற்பத்தில் மிக பெரும் செல்வ செழிப்பு மிக்க குழுவாக கருதப்பட்டு வந்த பனு நசீர் கோத்திரத்தினர் ஒருபோதும் தங்கத்தையும் வெள்ளியையும் தோல் பைகளில் பெரும் பெரும் பைகளிலும் நிரப்பி நிரப்பி மதீனத்து மக்களுக்கு முன்னால் அவர்களுக்கு காட்டியவாறு அதை வெளியே எடுத்து சென்றிருக்க முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுதல், பெரும் கருணை புரிதல், கண்டும் காணாமல் விட்டுவிடுதல், மன்னித்தல் என அந்த மதீனத்து யூதர்களை நடத்தியதற்கு நியாயப்படி இந்த மக்கள் ஹைபரில் குடியமர்ந்த பிறகு இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தின் தோற்றுனர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சாதகமாக சமரசம், அமைதி மற்றும் சமாதான சூழலில் இருந்திருக்க வேண்டும். மதீனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிறகு மதீனாவின் யூதர்களின் ஒரு எண்ணிக்கை ஹைபருக்கு சென்று குடியமர்ந்து விட்டது. ஆனால் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு போர் ஆற்றலாக இருந்த ஹைபர் இப்பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக பயங்கரமான சதித்திட்டங்கள் தீட்டுவதற்கான தலைமையகமாகிவிட்டது. இந்த ஹைபரின் யூதர்கள் தான் ஹைபரின் பெரும் பெரும் யூத தலைவர்கள் இருந்த ஒரு பெரிய குழுவை அழைத்து கொண்டு மக்கத்து இணை வைப்பாளர்களை சந்திப்பதற்காக மக்காவுக்கு சென்றார்கள்.
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய இயல்பையும் இஸ்லாத்தையும் இல்லாமல் செய்வதற்கான ஒரு திட்டம் வகுத்தார்கள். அவர்களை சம்மதிக்க வைத்த பிறகு அக்கம்பக்கத்தின் பலதரப்பட்ட கோத்திரங்களுக்கு அவர்களது குழு சென்றது. ஒரு கோத்திரத்தை ஆயத்தம் செய்து 15,000 பேரை கொண்ட அப்போதைய வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய படையை ஆயத்தம் செய்து மதீனாவின் மீது தாக்குதல் தொடுத்து விட்டது. அது இஸ்லாமிய வரலாற்றில் அஹ்ஸாப் போர் என்று அல்லது அகழ் போர் என்று பெயரால் பிரசித்தி பெற்றுள்ளது. இதை பற்றி முன்னர் கூறப்பட்டுவிட்டது. அல்லாஹ்வின் சிறப்பான உதவியும் ஆதரவும் இஸ்லாத்துடன் இல்லாமல் இருந்திருந்தால் முஸ்லிம்களோடு சேர்த்து மதீனாவின் பெயரடையாளமும் கூட இல்லாமல் போயிருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த பயங்கரமான சதித்திட்டத்தின் தலைவர்களாக ஹைபரின் யூதர்களும் இருந்தார்கள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் இப்பொழுது எந்நேரமும் முஸ்லிம்களை அழித்து விடுவதில் மூழ்கியிருந்தார்கள். மதீனாவில் இருந்த பனு குரைசா கோத்திரத்தினருக்கு அவர்களது உடன்படிக்கை மீறலுக்கு முதல் முறை வழங்கப்பட்ட கடுமையான தண்டனையும் கூட ஹைபரின் யூதர்கள் தம்முடைய நடைமுறைகளில் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக அமைய முடியவில்லை. எனவே இந்த உடன்படிக்கையை மீறக்கூடிய சதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய சமுதாயத்திற்கு எதிராக நேரடியாக ஏதாவது அடியெடுத்து வைப்பது இப்பொழுது அவசியமாக இருந்தது. அப்போதுதான் பகுதிகளின் அமைதி திரும்ப முடியும். ஒவ்வொருவரும் தத்தமது இடத்தில் அமைதியாகவும் நிம்மதியாகவும் அச்சமின்றி ஆபத்தின்றி தத்தமது மதத்திலும் நம்பிக்கையிலும் யகூனு தீனுலில்லா என்ற வகையில், அதாவது மார்க்கம் அல்லாஹுக்காகவே மட்டுமே ஆகிவிட வேண்டும் என்ற வகையில் அமல் செய்ய முடியும். அதாவது மார்க்கத்தில் எவ்வித பலவந்தமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் இது அல்லாஹுக்கும் அவனுடைய அடியாருக்கும் இடைப்பட்ட விவகாரமாகும். மன்கொம்ரி வாட் என்பவர் ஒரு பிரசித்தி பெற்ற கிழக்கத்திய ஆய்வாளர் ஆவார். அவர் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்தின் தோற்றுனர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிராக நஞ்சை கக்குவதற்கு தயங்க மாட்டார். அவரும் தனது நூலில் எழுதுகிறார். அதன் மொழியாக்கம் இதுவாகும்: ஹைபர் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான நேரடியான மற்றும் எளிய காரணம் என்ன இருந்ததென்றால், ஹைபர் மக்கள் தங்களுடைய செல்வங்களை தயங்காமல் பயன்படுத்தி தம் அண்டை அயலாரான அரேபியர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த தூண்டினார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் கை அசைவுக்கு கட்டுப்பட்டு ஹைபரை நோக்கி தாம் முந்தி செல்ல வேண்டுமென முடிவெடுத்தார்கள் என்பதுதான் அந்த குறிப்பான பின்னணியாக இருந்தது. அல்லாமா இப்னு சாத் அவர்கள் எழுதியுள்ளார்கள், ஹைபர் போர் ஜமாதில் ஊலா ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் இப்னு அக்பா மற்றும் அல்லாமா இப்னு இசாக் அவர்களுடைய பார்வையில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜாவில் ஹுதைபியாவிலிருந்து மதீனாவுக்கு திரும்பி வந்தபோது அன்னார் மதீனாவில் ஏறக்குறைய 20 இரவுகள் இருந்தார்கள். பிறகு ஹைபரை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். இது முஹர்ரம் மாதமாக இருந்தது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலிலான் அவர்களும் சிரத் ஹாத்தமுன் நபியினில் எஞ்சிய தலைப்புகளில் எழுதியுள்ள குறிப்புகளில் அன்னார் இந்த ஹைபர் போரை ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மற்றும் சஃபர் மாதம் நிகழ்ந்த போராக கூறியுள்ளார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள்: ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிலிருந்து திரும்பி வந்ததற்கு 5 மாதங்களுக்கு பிறகு மதீனாவுக்கு எதிராக சுலபமாக சூழ்ச்சி செய்ய முடிந்த, மதீனாவிலிருந்து சில பயண வழியிடைத்தடங்கள் தொலைவு மட்டுமே இருந்த ஹைபரிலிருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என தீர்மானித்தார்கள். எனவே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1600 நபித்தோழர்களுடன் கிபி 628ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஹைபரை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் ஹுதைபியா சமரச உடன்படிக்கைக்கு 5 மாதத்திற்கு பிறகு என இதன் தேதியை கூறுகிறார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களும் தீபாச்சா தப்சீருல் குர்ஆன் எனும் நூலில் இதைத்தான் எழுதியுள்ளார்கள். எனினும் வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் ஹதீஸ் தொகுப்பாளர்கள் ஆகியோரின் பெரும்பான்மை ஹுதைபியா சமரச உடன்படிக்கைக்கு சில நாள்களுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் இது நிகழ்ந்ததாக கூறுகிறது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை பற்றி இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: வல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே நன்கறிவான். அடிப்படையில் ஹுதைபியா சமரச உடன்படிக்கை ஒரு மிக பெரும் வெற்றியாக இருந்தது. திருக்குர்ஆன் இதை ஒரு மாபெரும் வெற்றி என்று வரைந்துள்ளது. அது குறித்து இவ்வாறு கூறியுள்ளது: இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, அதாவது நிச்சயமாக நாம் உமக்கு தெள்ளத் தெளிவான வெற்றியை வழங்கியுள்ளோம். தெள்ளத் தெளிவான வெற்றிக்கான இந்த வாசல் வழியாக சென்றவாறே ஹைபர் மற்றும் மக்கா போன்ற மகத்துவமிக்க வெற்றிகள் கிடைத்தன. உண்மையில் அல்லாஹ் வாக்குறுதி அளித்துவிட்டிருந்தான். ஹுதைபியா சமரச உடன்படிக்கைக்கு பிறகு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது
மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில் சூரா ஃபத் இறங்கியது. இந்த சூறாவில் ஹைபர் வெற்றி பற்றிய நற்செய்தியை இவ்வாறு வழங்கினான். لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم فأصابهم فتحا قريبا ومغانم كثيرة يأخذونها وكان الله عزيزا حكيما وعدكم الله مغانم كثيرة تأخذونها فأجل لكم هذه. பொருள்: நம்பிக்கையாளர்கள் மரத்திற்கடியில் உம்மிடம் உடன்படிக்கை செய்து கொண்ட போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து விட்டான். மேலும் அவன் அவர்களது உள்ளங்களிலிருந்து நம்பிக்கைதனை நன்கு அறிந்து கொண்டான். எனவே அதன் விளைவாக அவன் அவர்களுடைய உள்ளங்களில் நிம்மதியை இறக்கி அண்மையில் வரவிருக்கும் ஒரு வெற்றியினை அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கினான், அதாவது ஹைபர் வெற்றி. மேலும் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருந்த மிகுதியான போர் செல்வங்களையும் அவர்களுக்கு வழங்கினான். ஹைபரின் செல்வங்களும் அவர்களுக்கு கிடைத்தன. மேலும் அல்லாஹ் வல்லோனும் நுட்பமான ஞானமுள்ளவனுமாவான். மேலும் நீங்கள் கைப்பற்றவிருக்கும் மிகுதியான போர் செல்வங்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்துள்ளான். மேலும் தற்போதைய இந்த போர் செல்வத்தை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவற்றிலிருந்து விரைவாக உங்களுக்கு வழங்கிவிட்டான். படைக்கான ஆயத்தம் மற்றும் மதினாவில் பிரதிநிதியை நியமித்தல் குறித்த விளக்கம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரை நோக்கி செல்வதற்காக அறிவிப்பு செய்ய வைத்த போது ஹுதைபியா சமரச உடன்படிக்கையில் இணைந்திருந்தவர்கள் மட்டுமே உடன் செல்ல வேண்டும் என்று அறிவிக்கை செய்தார்கள். ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், போர் செல்வதற்காக புறப்படுபவர்கள் என்னுடன் புறப்பட வேண்டாம், ஜிஹாதில் ஆர்வமுள்ளவர்கள் மட்டும் என்னுடன் புறப்படட்டும். இப்னு ஹிஷாம் அவர்களின் கூற்றுப்படி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் நுமைலான் பின் அப்துல்லா லேசி அவர்களை மதினாவில் தரும் பிரதிநிதியாக நியமித்தார்கள். இமாம் புகாரி அவர்களின் கூற்றுப்படி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சிபா பின் உர்ஃபாவை பிரதிநிதியாக நியமித்தார்கள். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் அவர்களும் இப்னு சாத் அவர்களும் இவ்வாறு எடுத்துக் கூறுகிறார்கள், முதலாக ஹைபர் போரில் பெரிய கொடியை பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. அதற்கு முன்னால் சின்ன சின்ன கொடிகள் தான் இருந்து வந்தன. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹதரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் ஹுப்பாப் பின் முன்சிர் ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோருக்கு பெரிய கொடிகளை வழங்கினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய கொடி கருப்பு நிறத்தில் இருந்தது. அது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய போர்வையால் செய்யப்பட்டிருந்தது. இதன் பெயர் ஒக்காப் ஆகும். இந்த பெரிய கொடிதான் ஹதரத் ஹுப்பாப் பின் முன்சிர் அவர்களிடம் இருந்தது. அறிவிப்பில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு பெரிய கொடி வழங்கப்பட்டதாக குறிப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த பெரிய கொடி ஹைபரில் வழங்கப்பட்டது. ஏனென்றால் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட முடியாமல் போனது. ஏனெனில் அவர்களுக்கு கண்வலி பிரச்சனை இருந்தது, கண் நோய் இருந்தது, அவர்களுக்கு எதுவும் தென்படாமல் இருந்தது. ஆனால் பின்னர் நிம்மதி இழந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், ஹைபர் சென்று விட்டார்கள். இவர்களுக்கு ஈர்ப்பு கொள்ளவில்லை. இந்த பயணத்தில் ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப சஹாபியாக்கள் 6-7 பேரும் கூட இந்த போர் திட்டத்தில் உடனிணைந்து கொண்டார்கள். ஓர் அறிவிப்புப்படி சஹாபியாக்கள் 20 பேர் இந்த போரில் கலந்து கொண்டார்கள். ஹதரத் உம்மு சனான் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்கு செல்ல நினைத்த போது நான் அன்னாரின் மேலான அவையில் ஆஜரானேன். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் அனுமதி அளித்தால் நான் உடன் செல்வேன். நான் தோல் பைகளை சுத்தம் செய்வேன், படையின் பொருள்களை பாதுகாப்பேன், எவராவது நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது காயமடைந்தாலோ அவருக்கு சிகிச்சை அளிப்பேன் என்று பணியுடன் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் கூறுகிறார்கள், கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். இவ்வாறு பனு கஃபார் கோத்திரத்தின் பெண்கள் சிலர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்தார்கள். அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்களும் போரில் கலந்து கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் காயமடைந்தவர்களை பார்த்து கொள்வோம். எங்களால் இயன்ற அளவுக்கு போராளிகளுக்கு உதவி புரிவோம் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் அனுமதி வழங்கிவிட்டார்கள். மேலும் அவர்களுக்காக பரக்கத்துக்கான துஆ செய்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் செய்யும் ஆயத்தம் பற்றி மதீனாவின் யூதர்களுக்கு தெரிய வந்த போது அவர்களுக்கு இது மிகவும் கடினமாக இருந்தது. அன்னார் ஹைபரில் நுழைந்து விட்டார் என்றால் பனு கேன்கா, பனு நசீர் மற்றும் பனு குரைசா அழிந்தது போன்று ஹைபரும் அழிந்துவிடும் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மதீனாவின் யூதர்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருந்தார்கள்.
மதினாவின் முஸ்லிம்கள் பொருளாதார நலிவு காரணமாக அவர்களிடம் கடன் வாங்கி வந்தார்கள். இப்பொழுது ஹைபரின் யூதர்களின் பயனுக்காக மதீனாவின் யூதர்கள் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுப்பதற்காகவும் போரிலிருந்து அவர்களை தடுப்பதற்காகவும் உடனடியாக தமது கடனை திருப்பி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சஹாபி ஒருவரின் நிகழ்வு இவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது. அவர்கள் இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் யூதன் அபு ஷஹ்மின் 5 திர்ஹம்களை, ஒரு அறிவிப்பில் வருகிறது 4 திர்ஹம்களை கொடுக்க வேண்டி வந்தது. அதை யூதன் திருப்பி கேட்டான். அவன் ஹதரத் இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கூறினான், திருப்பி தருமாறு. இப்னு அபி ஹத்ரத் அவர்கள் அவனிடம், எனக்கு கால அவகாசம் கொடு, நான் ஹைபரிலிருந்து உனது உரிமையை கொடுத்து விடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹைபர் அன்னாருக்கு போர் செல்வத்தை வழங்கும் என வாக்குறுதி அளித்துள்ளான் என்று கூறினார்கள். யூதன் அபு ஷஹம் பொறாமையாகவும் பகைமையுடனும் இவ்வாறு கூறினான், நீங்கள் ஹைபர் வாசிகளுடன் சண்டையிடுவதை சாதாரண காட்டரவைகளுடன் சண்டையிடுவது போல் நினைத்து விட்டீர்களா? தௌராத்தின் மீது ஆணையாக அங்கு 10,000 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் தமது விவகாரத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவையில் முன்வைத்தார்கள். அப்பொழுது போருக்கான அவசரகால நிலை இருந்தது. அந்த யூதன் காழ்ப்புணர்ச்சியின் எல்லையை எட்டி ஹைபரின் யூதர்களுக்கு ஆதரவையும் அனுதாபத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். மேலும் முஸ்லிம் போர் வீரர்களை கேலியும் செய்து கொண்டிருந்தான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராஜாங்க தலைவராக இருந்தார்கள். அந்த யூதனுக்கு எதுவும் தண்டனை கூட கிடைத்திருக்கலாம். ஆனால் பெரும் கட்டுப்பாடு, மனதைரியம், நீதி, நியாயம் மற்றும் மத நல்லிணக்கத்தின் எந்த அழகிய முன்மாதிரி காண கிடைத்ததென்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதனின் உரிமையை செலுத்திவிடுங்கள் என்று கூறினார்கள். இப்னு அபி ஹத்ரத் அவர்கள் கூறினார்கள், தங்களை உண்மையுடன் அனுப்பியவன் மீது ஆணையாக எனக்கு இப்பொழுது அவனுடைய உரிமையை திருப்பித் தருவதற்கான ஆற்றல் இல்லை. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எப்படியானாலும் சரி அவனுடைய உரிமையை கொடுத்து விடுங்கள். ஹதரத் இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் எனது தலையின் தலைப்பாகையை அவிழ்த்து கீழாடையாக கட்டிக்கொண்டேன். கீழாடையின் போர்வையை சந்தையில் விற்று அவனுடைய உரிமையை செலுத்திவிட்டேன். மேலும் நான் வேறு உடை அணிந்து கொண்டேன். இந்த வேறு உடை ஒரு போர்வையாகும். அதை சலமா பின் அஸ்லம் அவர்கள் அல்லது ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப வயது முதிர்ந்த சஹாபியா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த மூதாட்டிக்கு இந்த முழு நிகழ்வின் விவரம் பற்றி தெரிய வந்த போது அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் நீதியை பாருங்கள், ஹைபரில் அந்த சஹாபிக்கு போர் செல்வம் கிடைத்தது. அதில் ஒரு பெண்ணும் கிடைத்தாள். அவள் அதே யூதன் அபு ஷஹமின் உறவின பெண்ணாக இருந்தாள். பிறகு அவர்கள் அந்த பெண்ணை அந்த யூதனுக்கே விற்றுவிட்டார்கள். ஹைபரை நோக்கி முன்கூட்டி செல்லும் செய்திகளினால் மதினாவின் யூதர்கள் முஸ்லிம்களோடு வெறுப்பையும் பகைமையையும் மத வெறியையும் மட்டும் வெளிப்படுத்தவில்லை. அதற்கும் மேற்பட்டு அஸ்ஜா கோத்திரத்தின் ஒரு காட்டரபியை வாடகைக்கு எடுத்து உடனடியாக ஹைபரை நோக்கி முஸ்லிம்களின் போர் ஆயத்தங்கள் மற்றும் அவசியமான தகவல்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். அத்துடன் முஸ்லிம்களை நிலைத்து நின்று எதிர்கொள்ளுங்கள் என்றும் துது செய்தி அனுப்பினார்கள். எப்படி பார்த்தாலும் முஸ்லிம்களது எதிரிகளுக்கு எந்த ஒற்றனும் தேவைப்படவில்லை. ஏனென்றால் மதினாவில் இருக்கும் நயவஞ்சகர்கள் இந்த பணியை மிகவும் வேகமாக செய்து வந்தார்கள். ஆக இந்த தருணத்திலும் நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா பின் உபே பின் சுலூல் அமைதியாக இருக்கவில்லை. மாறாக தன் உதவியாளன் ஒருவன் மூலமாக ஒரு கடிதத்தை உடனடியாக ஹைபரின் யூதர்களை நோக்கி அனுப்பினான். கடிதத்தின் கருத்து இதுவாகும்: ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை நோக்கி வரவிருக்கிறார்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான திட்டங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் புரிய போர்க்களத்திற்கு வந்துவிடுங்கள். அவர்களுக்கு சற்று மஞ்சாதீர்கள். உங்களது எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ளது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம் மிகவும் குறைவானது. அவர்களிடம் வெறும் கொஞ்சம் ஆயுதங்கள் தான் இருக்கின்றன. இது குறித்து யூதர்களுக்கு தெரிய வந்த போது அவர்களது வழிகாட்டிகளின் கூட்டம் நடைபெற்றது. அதில் அந்த கூட்டத்தில் கருத்து வேறுபாடு பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. அதன் குறிப்பு இவ்வாறு உள்ளது: ஹைபரின் யூதர்களுக்கு முஸ்லிம்களின் படை வருவது பற்றி தெரிய வந்ததும் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார்கள். அதில் இஸ்லாமிய படையை எதிர்கொள்வதற்காக ஆலோசனை செய்யப்பட்டது. அந்த விவாதத்தில் யூதர்களின் வழிகாட்டிகளின் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. ஒரு குழு என்ன ஆலோசனை கூறியதென்றால், யூதர்கள்
கோட்டைக்குள் அடைபட்டு இருந்து கொண்டு மதில்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு போர் புரியட்டும். அதனால் கடைசியில் முஸ்லிம்கள் நொந்து போய் முற்றுகை விட்டுவிடுவார்கள். ஆனால் ஹைபரின் புகழ்பெற்ற தலைவன் மர்ஹபின் சகோதரன் அபு ஜைனப் இவ்வாறு ஆலோசனை கூறினான்: கோட்டைக்குள் அடைபட்டு எதிர்கொள்வதற்கு பதிலாக வெளியே போர்க்களத்திற்கு வந்து எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பு மதீனாவின் யூதர்கள் கோட்டைக்குள் அடைபட்டு செய்த போருக்கான விளைவை பார்த்து விட்டிருக்கிறார்கள். அதில் முஸ்லிம்களுக்கே வெற்றி கிடைத்தது. ஆனால் நம்முடைய கோட்டைகள் அவர்களுடைய கோட்டைகளை காட்டிலும் பன்மடங்கு வலுவானவை என்று கூறி முதல் குழு அவனது இந்த ஆலோசனையை மறுத்துவிட்டது. மூன்றாவது ஒரு ஆலோசனை அதையும் விட ஆணவம் மிக்கதாக இருந்தது. அது என்னவென்றால், யூதர்கள் தரப்பிலிருந்து மிகவும் துணிச்சல் மிக்கதாக அந்த ஆலோசனை இருந்தது. அது ஹைபரின் படைகளின் தளபதி சலாம் பின் மஷ்கம் தரப்பிலிருந்து இருந்தது. அவன் கூறினான்: நாமே மதினாவின் மீது தாக்குதல் தொடுத்து விடுவோம். நம்முடைய கூட்டாளிகள் அனைவருடனும் சேர்ந்து இணைந்து முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்கி விடுவோம். பெரும்பான்மை இந்த கருத்தோடு ஒத்துப்போனது. ஆனால் ஹைபரின் பெரிய தலைவன் கனானா பின் அபி ஹொகைக் இதை எதிர்த்தான். அவன் நம்முடைய கோட்டைகள் யஸ்ரபின், அதாவது மதீனாவின் கோட்டைகளை போன்று கிடையாது என்று கூறினான். ஆணவம் மற்றும் அகம்பாவம் எந்த நிலையில் எட்டியிருந்ததென்றால், அவன் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் நம் பக்கம் வருவதற்கு துணிச்சல் கொள்ள மாட்டார் என்று கூறினான். எவ்வாறாயினும் வழிகாட்டிகள் அனைவரும் இந்த விஷயத்தில் கருத்தொருமித்திருந்தார்கள். ஒரு குழுவை ஆயத்தம் செய்து அக்கம்பக்கத்து போர் புரியும் வீர கோத்திரங்களை நோக்கி அவர்களிடம் இராணுவ உதவிக்கான விண்ணப்பம் வைக்க வேண்டும். ஆகவே 14 பேரை கொண்ட ஒரு குழு தயாரானது. சில அறிவுகளின்படி அதற்கு ஹைபரின் பெரிய தலைவன் கனானா தலைமை தாங்கினான். இந்த குழு பனு அசத் கோத்திரம், கத்பான் கோத்திரம் மற்றும் பிற கோத்திரங்களை நோக்கி சென்றது. மேலும் ஹைபரின் ஒரு வருட விளைச்சலில் பாதியை தருகிறோம் என்ற சலுகையை முன்னிறுத்தி இராணுவ உதவி கேட்டார்கள். பனு மர்ரா கோத்திரம் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டவாறு இது போன்ற உதவி செய்ய மறுத்துவிட்டது. எனினும் பனு அசத் மற்றும் பனு கத்பான் போன்ற போர் புரியும் கோத்திரங்கள் ஆயுதமேந்திய 1000 போர் வீரர்களை உள்ளடக்கிய படையையோ உடனடியாக அனுப்பிவிட்டார்கள். மேற்கொண்டு 4000 பேர் கொண்ட படையை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தவாறு அதற்கான ஆயத்தமும் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் இதன் மேற்கொண்ட விவரம் உள்ளது, அதை இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் மர்ஹூம்கள் சிலரை பற்றி கூற விரும்புகிறேன். முதல் குறிப்பு, முகமது பக்ஷ் சாஹிப் அவர்களின் மகன் மண்டி பஹாவுதீனை சேர்ந்த மதிப்பிற்குரிய முகமது அஷ்ரஃப் அவர்களின் குறிப்பாகும். கடந்த நாட்களில் இவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இறைநியதிற்கு ஏற்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு 3 மகள்களும் 6 மகன்களும் இருக்கிறார்கள். இவர்களில் ஒரு மகன் காஷிஃப் ஜாவேத் சாஹிப் அவர்கள் இன்றைய நாள்களில் செனகாலில் இருக்கிறார்கள். பொறுப்பு மிஷனரி இன்சார்ஜாக இருக்கிறார்கள். ஜமாத்தின் அமீராகவும் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இவர்களால் செனகாலில் இருந்து தம் தந்தையின் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. முரபியான இவர்களின் இந்த மகனை எழுதுகிறார்கள்: என் தந்தையார் மிகவும் எளிமையான நல்லியல்புடைய இறைவனுக்கு அஞ்சக்கூடிய நபராக இருந்தார்கள். அகமதியத்துடனும் ஹிலாஃபத்துடனும் மிகவும் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருந்தார்கள். தமது வம்சத்தில் தனி அகமதியாக இருந்தார்கள். பெரும்பாலும் நாம் பெற்றதெல்லாம் அகமதியத்தால் பெற்றோம் என்றே கூறி வருவார்கள். தம் பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் அகமதியத்துடனும் ஹிலாஃபத்துடனும் தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் என்றே தம் பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் அகமதியத்துடனும் ஹிலாஃபத்துடனும் தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருங்கள் என்றே எப்பொழுதும் அறிவுரை கூறி வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இவர்களின் தந்தை வழிபாட்டினரான முகமது ஆசம் சாஹிப் அவர்கள் 1968க்கு அருகில் சர்கோதாவில் பாபடா என்ற ஒரு கிராமம் இருக்கிறது, அங்கிருந்து பைஅத் செய்தார்கள். முரபி சாஹிப் கூறுகிறார்கள், என் தந்தையும் முகமது ஆகிவிட்டார்கள். பிறகு தாயார் தரப்பிலிருந்து ஒற்றை சகோதரராக இருந்தார்கள். அகமதி ஆனார்கள். மெட்ரிக் முடித்த பிறகு அங்கிருந்து கிராமத்தை விட்டுவிட்டு மண்டி பஹாவுதீனில் ஷாதாஜ் சர்க்கரை மில்லில் வேலை பார்த்தார்கள். அங்கேயே மண்டி பஹாவுதீனிலேயே கடைசி வரை இருந்தார்கள். பெரிய வயதில் ஆர்வத்துடன் திருக்குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். பிறகு எந்த அளவு கடினமாக உழைத்தும் அன்போடும் ஓதி வந்தார்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் ஓரிரு முறை கண்டிப்பாக ஓதி முடித்து விடுவார்கள். ரமணானில் 2-3 முறை முடித்து வந்தார்கள். ஏழைகளுக்கு குறிப்பாக உதவி செய்து வந்தார்கள். இவரிடம் யார் வந்தாலும் அவரை ஒருபோதும் வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப மாட்டார்கள். முரபி கூறுகிறார்கள், என்னிடமும் இவ்வாறு கூறி வந்தார்கள்: அல்லாஹ் நம்மீது என்ன அருள் புரிகிறானோ இது நீ
வாழ்வை அர்ப்பணித்துள்ளதன் பரக்கத்தால் ஆகும். ஒரு மகன் முபஷிர் ஜாவேத் சாஹிப் கூறுகிறார்கள், நான் செக்ரட்டரி மாலாக இருக்கிறேன். கடந்த பல ஆண்டுகளாகவும் எப்பொழுதும் தந்தையார் அவர்கள் சந்தாக்களை முறையாக செலுத்தி வந்தார்கள். எப்பொழுது பென்ஷன் கிடைத்தாலும் ஆண்டு முழுவதற்குமான சந்தாவை செலுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். வஃபாத் நேரத்திலும் எனது சந்தாக்கள் செலுத்தப்பட்டு விட்டனவா இல்லையா என்ற இதே கவலைதான் இருக்கும். வஃபாத் நேரத்தில் அல்லாஹ் எனது சந்தாக்கள் அனைத்தையும் செலுத்துவதற்கு எனக்கு நல்வாய்ப்பு வழங்கியுள்ளான் என்று இதில் இவர்கள் பெரிதும் நன்றி செலுத்தி வந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக. அனைவருக்கும் பொறுமையையும் நிம்மதியையும் வழங்குவானாக. இரண்டாவது குறிப்பு கென்யாவின் 2ஆம் நாயிப் அமீர் ஹபீப் முகமது ஷாத்ரி சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் முகமது ஹபீப் ஷாத்ரி சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். இவர்கள் அரேபிய வம்சாவளி ஆவார்கள். கடந்த நாட்களில் 56வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் பெற்றோர் மட்டுமின்றி துணைவியாரும் 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். கென்யாவின் ஜமாத் அமீர் மஹமூத் தாஹிர் சாஹிப் கூறுகிறார்கள், இவர்களின் மூதாதையர்கள் ஏமனைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இவர்களின் தந்தையார் ஹபீப் ஷாத்ரி சாஹிப் அவர்கள் 1982 ஆகஸ்டில் பயிர் செய்தார்கள். மிகவும் களப்பற்ற அகமதியாக இருந்தார்கள். இந்த மர்ஹூம் அவர்கள் அவர்களின் மூத்த மகன் ஆவார்கள். தந்தையார் பையத் செய்து சில காலத்திற்கு பிறகு இவர்களும் பையத் செய்து விட்டார்கள். பையத்துக்கான உறுதிமொழியை வஃபாத் நேரம் வரை நிறைவேற்றினார்கள். மம்பாசாவிலிருந்து அடிப்படை கல்வி கற்றார்கள். மிகவும் தகுதி வாய்ந்த திறமை பெற்ற மாணவராக இருந்தார்கள். பள்ளிக்கூடம் தரப்பிலிருந்து சிறிது காலத்திற்கு இவர்கள் கல்விக்காக பிரான்சுக்கும் அனுப்பப்பட்டார்கள். எப்பொழுதும் ஹலீஃபாக்களுடன் சந்திப்பின் நிகழ்வுகளை தமது வாழ்வின் சிறந்த நிகழ்வுகளாக எடுத்துரைத்து வந்தார்கள். ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்தித்தார்கள். என்னையும் சந்தித்தார்கள். பல்வேறு விதமாக தொண்டாற்றும் நல்வாழ்வு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். வஃபாத் நேரத்திலும் தேசிய தாலீம் செயலராகவும் கென்யாவில் 2ஆம் நாயிப் அமீராகவும் தொண்டாற்றி வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு இவர்களை 20 ஆண்டுகளாக தெரியும். வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு மிகவும் அதிகமாக கண்ணியம் அளிப்பவராவார்கள். இவர்கள் பொறுப்பில் என்ன பணி ஒப்படைக்கப்பட்டாலும் அவற்றை மிகவும் பொறுப்புணர்வோடு செய்வார்கள். ஒருபோதும் நினைவூட்டுவதற்கான தேர்வு ஏற்படாது. தொழுகைகளை பேணி காப்பவராவார்கள். இறை அடையாளங்களையும் இறைவன் விதித்துள்ள எல்லைகளையும் நுணுக்கமாக கருத்தில் கொள்ளக்கூடியவராவார்கள். சந்தாக்கள் செலுத்துவதில் முறையாகவும் உன்னதமான ஒழுக்கங்களுக்கு சொந்தக்காரராகவும் ஏழைகள் மீது அக்கறை காட்டுபவராகவும் இருந்தார்கள். பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடியவராகவும் உரிமைகளை செலுத்தக்கூடியவராகவும் தம்பி தங்கைகளுக்கான உரிமைகளையும் செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார்கள். கருத்து தெரிவிக்கக்கூடிய நட்பண்புள்ள களப்பற்ற தன்மையுடைய நன்றியுணர்வுள்ள மனிதராக இருந்தார்கள். பெரும் பெரும் கம்பெனிகளில் உயர் பதவிகளில் இருந்துள்ளார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பொருள் வளத்தையும் வழங்கியிருந்தான். உலக அடிப்படையில் நல்ல தொழில் செய்பவர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் மதம் சார்ந்த மக்கள் ஆகியோருடன் தொடர்பு இருந்து வந்தது. ஆனால் ஒருபோதும் தமது அகமதியத்தை மறைத்து வைத்ததில்லை. மாறாக வெளிப்படுத்தி தப்லீகும் செய்து வந்தார்கள். இதன் காரணமாகவே இவர்களின் ஜனாசாவில் பெருமளவில் மம்பாசாவின் உயர்மட்டத்தில் இருக்கும் அரசாங்க அதிகாரிகள், தொழில் செய்பவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் சமூக பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடன் தொடர்புள்ள அனைவருக்கும் பொறுமையையும் மனதைரியத்தையும் வழங்குவானாக. மூன்றாவது குறிப்பு மதிப்பிற்குரிய அனோங்கி மத்தோங்கோ சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் ஜிம்பாப்வேயின் ஒரு ஜமாத்தின் சதர் ஜமாத்தாக இருந்தார்கள். கடந்த நாட்களில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் மகன் யூசுப் அனோபி சாஹிப் ஜிம்பாப்வே ஜமாத்தின் ஜமாத் சதர் ஆவார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், இவர்கள் ஆரம்பத்தில் முதலில் சுன்னி முஸ்லிமாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் ஜமாத்தை எதிர்த்து வந்தார்கள். ஆனால் இவர்களது உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீதான அன்பு இருந்தது. முதலில் இவர்கள் மலாவியில் இருந்தார்கள். அங்கு வாழ்ந்து வந்த போது பெரும் எதிர்ப்பு இருந்து வந்தது. பிறகு ஜிம்பாப்வேக்கு மாறிவிட்டார்கள். இங்கு வந்து இவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது இருந்த அன்பின் காரணமாக இவர்கள் தமது அக்கம்பக்கத்து மக்களை ஒன்று திரட்டினார்கள். எந்த பகுதியில் இருந்தார்களோ அங்கு ஜமாத்தான தொழுகைக்கான ஏற்பாட்டை செய்தார்கள். நான் உண்மையான முஸ்லிமாக வேண்டும் என்று இவர்களது உள்ளத்தில் ஒரு துடிப்பு இருந்தது. எவ்வாறு இருப்பினும் பிறகு இவர்களுக்கு ஜமாத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. நம் முரபி சாஹிப் சமியுல்லா சாஹிப் அவர்களுடன் விவரமான விவாதம் நடைபெற்று வந்தது. இறுதியில் இவர்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பகுதியில் தமது பகுதியில் முதல் அகமதியாக இருந்தார்கள்.
அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர்களுக்கு எதிர்ப்பும் ஏற்பட்டது. இவர்கள் ஒன்று திரட்டியிருந்த மக்களும் இவர்களை விட்டுவிட்டார்கள். அவர்கள் இவர்களிடம் கடுமையும் காட்டினார்கள். பிறகு மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் ஜமாத்தான தொழுகைக்காகவும் இவர்கள் உருவாக்கியிருந்த அந்த சென்டரையும் விட்டுவிட்டார்கள். தம் வீட்டு மக்களுடன் தமது வீட்டிலேயே தொழுகைகளையும் ஜுமாவையும் நிறைவேற்றி துவங்கிவிட்டார்கள். எவ்வாறாயினும் இவர்கள் துணி விளக்கவில்லை. தப்லீக் செய்து கொண்டே வந்தார்கள். மக்கள் பலர் இவர்களது தூது செய்தியையும் செய்யமெடுத்தார்கள். ஜமாத்தின் தூது செய்தியை செய்யமெடுத்தார்கள். இவர்கள் மூலமாக ஜமாத்தில் இணைந்தார்கள். தாக்கம் ஏற்படுத்தும் நபராக இருந்தார்கள். பல மக்கள் இவர்களை பார்த்து ஜமாத்தில் இணைந்தார்கள். சுயமாக பொருள் தியாகம் செய்து இவர்கள் நிலமும் வாங்கினார்கள். அதில் இன்றைய நாள்களில் ஜிம்பாப்வே அஹ்மதியா ஜமாத்தின் முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டு வருகிறது. எனது வாழ்வில் கட்டப்பட்டுவிட வேண்டும் என்பதே இவர்களது ஆசையாக இருந்தது. ஆனால் அப்பொழுது ஆக முடியவில்லை. இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. மிகவும் நன்றியுணர்வுள்ள, தூய்மையாக பேசக்கூடிய, நேர்மையான மனிதராக இருக்கிறார்கள். மிகவும் நன்றியுணர்வுள்ள, தூய்மையாக பேசக்கூடிய, நேர்மையான மனிதராக இருந்தார்கள். மக்களுக்கிடையிலான பிரச்சனைகளை மிகவும் நுட்பமாக அகற்றுவார்கள். ஜமாத்தின் சதராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னரும் கூட பெரும்பாலான மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள், இவர்களை நம்புவார்கள். இவர்களும் சொந்த வழிவகைகளை கொண்டு தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார்கள். வீடு எப்பொழுதும் விருந்தினர்களால் நிறைந்திருக்கும். ஜமாத்துடன் ஆழமான பற்றுறுதியின் தொடர்பு இருந்தது. ஒவ்வொருவரையும் ஜமாத்துடன் இணைந்திருக்குமாறு வலியுறுத்தி வந்தார்கள். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களிலும் 8 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் கூறியது போன்று இவர்களின் மூத்த மகன் ஜிம்பாப்வேயின் ஜமா சதர் ஆவார்கள். இவர்களின் மகன் வழி பேரர் ஒருவர் காசிம் அனோபி அவர்கள் ஜிம்பாப்வேயில் முதல் தலைமையக முரப்பி ஆவார்கள். ஜாமியாவிலிருந்து படித்து வந்துள்ளார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய சந்ததிகளில் ஜமாத்தின் போதனைகள் எப்பொழுதும் தொடரட்டுமாக. இந்த மக்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார்களாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر